பயிற்சி காலத்தில் கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. நல்ல விஷயம் நிறைய நடக்கும். பயப்பட வேண்டாம். மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க இந்த மேஷராசி நண்பர்களாக. ஸோ இந்த மேஷராசியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை அப்படின்னு என்ன பரிகாரம், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதனுடைய வீடு, செவ்வாயின் வீடு, சனியின் வீடு, இந்த 3 வீடும் குருவின் கட்டுப்பாடுகளை போகிறதுனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணும். குலதெய்வ வழிபாடை முறையாக ரொம்ப சிரத்தையாக செய்யணும். அந்த காலகட்டத்தில் குருவின் 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்கும் போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப கவனமாக, ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியே குரு தான். ஸோ உங்கள் குலதெய்வ வீட்டுக்குடைய கிரகமே குரு தான். அவர் 2ஆம் வீட்டில் வரார். அதனால் குலதெய்வ வழிபாடை முறையாக பின்பற்றுங்க. காலபுருஷனோட 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த 2த்துக்கும் குரு பார்வை இருக்குது. ஸோ இந்த 6ஆம் வீட்டு ஒரு அசுப கிரகமான கேது இருக்கார். அவர் 8ஆம் வீட்டையும் பார்த்துட்ருக்கார். அதனால் நீங்கள் அவசியம் வாராகி அம்மன் வழிபாடும் கால பைரவர் வழிபாடும் ஒரு சேர வணங்கணும். அப்போது இந்த 2 தெய்வம்